முன்னாள் நீதியரசர் அண்ணன் வள்ளிநாயகம் அவர்களும் 999 77 மாநாடுகள் நடத்தி சென்னை மாநாட்டை யார் தலைமையிலே நடத்த வேண்டும் என்று முடிவு எடுக்கும்போது சிறந்த தளபதி ஐஸ்வரி கணேஷ் என்று முடிவெடுத்து ஐஸ்வரி கணேசன் தலைமையிலே அந்த மாநாட்டை நான் நடத்தினேன். அந்த மாநாட்டிலே அவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள். அதற்கு பின்னால் அதை சொல்லுகிறேன். நம்முடைய கலைத்துறையினுடைய அற்புதமான ஒரு மாமனிதர் நம்முடைய ஆனந்தராஜ் அவர்களே, நம்முடைய ஆறுநாட்டு வேளாளர் சங்கம் தலைவர் செல்வராஜ் அவர்களே, ஜி ராஜசேகரன் அவர்களே, கொங்கு தேவராஜ் அவர்களே, ரகுராமன் கல்லூரியினுடைய குழுமத்தினுடைய தலைவர் அவர்களே, கார்காத்த வேளாளர் சங்கத்தினுடைய தலைவர் சுரேஷ் அவர்களே, நம்முடைய சேனை தலைவர் மகாஜன சங்கத்தினுடைய தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, சிவகங்கை ராமேஸ்வரன் அவர்களே, ஹரியரன் அவர்களே, என்னுடைய திருச்சி வேளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் அரி அவர்களே, தனவேல் பாண்டியன் அவர்களே, கார்காத்த வேளாளர் சங்கத்தினுடைய தலைவர் எம் பாலசுப்ரமணியம் அவர்களே, அமைப்பு செயலாளர் செயல் தலைவர் ரவிக்குமார் அவர்களே, 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி நம்முடைய சமுதாயத்திற்காக இணைந்திருக்கின்ற டாக்டர் சமரசம் அவர்களே, நம்முடைய பழனி அனைத்து மொழியார் சங்க பேரவை, கலா பாண்டியன் தேனி மாவட்டம், நுங்கை மணி முதலியார், தேவநாதன் புதுச்சேரி, ரஜினி தர்மராஜ், கார்த்திகேயன், ராதாகிருஷ்ணன் திருச்சி, நம்முடைய பொன் முருகேஷ், ஏடி கேசவன், கே மோகன் காரைக்கால், ஜோதி உமாபதி கர்ணிகர் சபை, தமிழ்நாடு தொண்டை மண்டல வேளாளர் வி.கே. குமரேசன், சி.ஏ. முத்துக்குமார், சி.ஏ. வெங்கடமணி, தேவகி வேணுகோபால், சி.ஆர். தேவிகா, எம்.ஆர்.எம். முத்து, கிருஷ்ணபிள்ளை, வாசுதேவ முதலியார், பொன்னேரி ஜானகிராமன், இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்து இந்த அமைப்பிற்கு ஒரு அற்புதமான பொறுப்பாளராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை இளவல் ரவி பிள்ளை அவர்களே, மற்றும் உள்ள எழுதி கொடுத்ததை நான் படிச்சிருக்கேன். இதில் நிறைய பேர் விட்டுருந்தா என்னை மன்னிச்சுக்கணும். இது மேடையில் இருக்கிறவங்கள விட கீழே இருந்து இந்த இயக்கத்தை நடத்துகிற, இந்த சமுதாயத்தை நடத்துகிற அத்துணை பேருக்கும், என்னுடைய இரத்தத்தின் ரத்தமான அத்துணை உடன்பிறப்புகளுக்கும் உறவினுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டை பற்றி நான் ஐஸ்வரி தலைமையில் நடந்த மாநாட்டை பற்றி சொன்னேன். நான் சொன்னதை விட அவர்கள் 2013ஆம் ஆண்டு துக்ளக் பத்திரிகையில் ஏசி சண்முகம் நடந்தால் மாநாடு, நின்றால் பொதுக்கூட்டம் என்று தமிழகத்தையே உலுக்கி எடுத்தவர் ஏசி சண்முகம். இது அவர்களை யாரும் எளிதாக கன்வின்ஸ் பண்ண முடியாது, ஒரு ஆப்ளிகேஷன் பண்ண முடியாது. மனசில் பட்டதை நேரடியாக சொல்லக்கூடியவர். ஏன் முதலமைச்சர் புரட்சி தலைவர்கிட்டே ஒரு சில சண்டைகள் போடுவார், இதெல்லாம் நீ பண்ணாதன்னு. அப்படி ஒரு நேர்மையான ஒரு அப்பழக்கற்ற ஒரு அரசியல் தலைவர். அவர் இந்த வார்த்தை எழுதியிருக்கார், நடந்தால் மாநாடு, நின்றால் பொதுக்கூட்டம். அடுத்து ஒரு கேள்விக்கு பதில் எழுதுகிறார், மக்களவை தேர்தலில் பாமக தலைமையில் தனி அணி அமைத்து போட்டியிட 45 ஜாதி சங்கங்கள் தலைவர் முடிவு செய்திருப்பதை பற்றி தங்கள் கருத்து. பதில், ஜாதி அடிப்படையில் ஏசி சண்முகம் கூட்டிய கூட்டம் சென்னை நகரையே சம்பிக்க வைத்தது. அதை விடவா இவர்கள் கூட்டம் சேர்த்துவிட போகிறார்கள்? தேராது. அவர் பாணியில் எழுதியிருக்கார். அடுத்து 5/11/2008 சென்னையில் நடைபெற்ற தேமுதிக இளைஞரணி மாநாடு பற்றி தங்கள் கருத்து. அதுக்கு பதில் அவர் எழுதுறாரு, பெரும் கூட்டம் வந்தது, ஆனால் கூட்டத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஆதரவை கணக்கிட முடியாது. புதிய நீதி கட்சியாக உள்ள அமைப்பு முன்பு முதலியார் கட்சியாக இருந்தபோது நடத்திய ஊர்வலம் சென்னையை குலுக்கியது. பொதுக்கூட்டத்திற்கு வந்த மக்கள் கூட்டம் அனைவரையும் பிரமிக்க வைத்தது. அவராலே முடியவில்லை. இது சோவனுடைய தன்னுடைய கருத்துக்கள். 77 மாநாடுகள் நடத்தணும். கடையநல்லூர் நம்ம சேனை தலைவர்கள் அதை நடத்தினாங்க, அம்பாசமுத்திரம் நடத்தினாங்க. அதுபோல் சிவகாசி மாநாடு,
அதுபோல் 77 மாநாடுகள், சங்கரன் கோயில் மாநாடு, சங்கரன் கோயில் மாநாட்டில் ஒரு தொகுதி மாநாடு, அதெல்லாம் 70,000 பேர் உட்கார்ந்தாங்க. அலை மாதிரி இருந்தது மக்கள் வெள்ளம். அப்படிப்பட்ட மாநாடு, சென்னை மாநாடு இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது. ஆனால் ஒரு அரசியல் சூழ்நிலையால், அரசியல் செல்வந்தர்களால் அந்த வாய்ப்பை, மிகப்பெரிய வாய்ப்பை நாம் இழந்துவிட்டோம். ஐஸ்வர்யா அவர்கள் அதுதான் சுட்டிக்காட்டி சொன்னார்கள். அன்று நாம் யாரை நினைக்கிறோமோ அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்க முடியும். ஆனால் அந்த சூழ்நிலை அன்றைய தினம் தவறிவிட்டது. பரவாயில்லை, 26 வருடம் போராடி ஒரு புதிய நீதி கட்சி என்னால் துவங்கப்படவில்லை. வெளிப்படையாக எல்லா தலைவரும் இருக்கீங்க சொல்றார். அகில இந்திய துளு வேளாளர் மாநாட்டில் நான், கூப்பா பழனியப்பன் முன்னாள் எம்எல்ஏ, ஐஸ்வரி கணேஷ் 3 பேரும் காஞ்சிபுரம் மாநாட்டுக்கு போயிருந்தோம். சிறப்பு விருந்தினராக தான். அங்கே எல்லா சாதிக்கும் சமுதாயத்துக்கும் அரசியல் கட்சி இருக்கு, இவ்வளவு பெரிய வெள்ளாளர் கூட்டத்துக்கு ஒரு அரசியல் கட்சி வேணும்னு சொல்லி தீர்மானம் போட்டு அதை சண்முகம் நடத்தணும், பொதுச் செயலாளர்களா கூப்பா பழனியப்பனும் நம்முடைய ஐஸ்வரி கணேசன் இருந்து வழி நடத்தணும்னு சொன்னாங்க. முதல் மாநாடு குடியாத்தம், தொடர்ந்து சென்னை மாநாடு. ஆகவே நம்முடைய சமுதாயத்தால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி புதிய நீதி கட்சியை தவிர அது நான் நினைத்து அது ஆரம்பிக்கவில்லை. அதைத்தான் நம்முடைய தளபதி அரிய அவர்கள் சொன்னார்கள், புதிய நீதி கட்சியை வலுப்படுத்துங்கள், அதில் 10 சீட்டு வாங்கி 10 எம்எல்ஏ போகணும். அதை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி பெற்று போனால் கலைஞர் வாழ்க, தளபதி வாழ்க தான் சொல்ல முடியும். நம்ம இயக்கத்தை பற்றி, நம்ம சமுதாயத்தை பற்றி, நம்ம குறைகளை பற்றி நம்மளால் எடுத்து சொல்ல முடியாது. அதே போல் அதிமுகவில் போனால் புரட்சித் தலைவர் வாழ்க, புரட்சித் தலைவர் வாழ்க தான். ஆனால் வெள்ளாளங்க சட்டமன்றத்திற்கு போனாதான் வெள்ளாளனுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும். அதுதான் ஒரு கான்செப்டா எனக்கு முன்னால பேசியவங்க எல்லாரும் பேசினாங்க. எல்லாரும் ஒருங்கிணைத்து வந்திருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 80% நம்ம இணைச்சிருக்கிறோம். இன்னும் 20% இணைக்கணும். அதுதான் நான் உங்களை வருகை தந்த அத்துணை பேருக்கும், கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த 20% மீண்டும் நம்ம எல்லாரையும் இணைக்கணும், இன்னும் கொஞ்சம் பேரையும். அதில் எல்லாரும் எனக்கு முன்னால் பேசினாங்க. நம்முடைய செல்வராஜ் பிள்ளை கூட சொன்னார், நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்லாம் தூக்கி வைங்க, ஒரு வருஷத்துக்கு தூக்கி வைங்களேன், அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு தூக்கி வைங்க. எல்லாரும் ஒன்றா நின்று ஒரு குடையின் கீழே நம்ம நின்றுட்டோம், மிகப்பெரிய ஒரு சமுதாயம் இதுன்றதை நம்ம நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாநாடுகளுக்கு உண்டு என்று சொன்னார்கள். கருத்து வேறுபாடுகளை இன்னிலிருந்து மறந்துடுவோம். கோபதாபங்கள் ஒரு சில இளைஞர்களுக்கு வேகமாக இருக்குது. இந்த கோபதாபங்கள்லாம் விட்டுட்டு ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி ஒன்றா இருக்கிறாங்களா? பல குடும்பத்தில் அண்ணன் தம்பியே இருக்குதுல்ல. இது 1.25 கோடி மக்கள் இருக்கிற ஒரு வெள்ளாளர் குடும்பங்களில், ஒரு பிள்ளைமார் சொந்தங்களில், ஒரு முதலியார் சொந்தங்களில் குறைகள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் கருத்து வேறுபாடுகள் அவங்கவுங்க வச்சுக்கிட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக அவங்க எல்லாருக்கும் சொல்கிறது, சங்கமாக நடத்துங்க, கிளை சங்கமாக நடத்துங்க, தொகுதி சங்கமாக நடத்துங்க, மாநில சங்கமாக நடத்துங்க, மாவட்ட சங்கங்களாக நடத்துங்க, வஉசி பேரவையாக நடத்துங்க, மருதுபாண்டிய பேரவையாக நடத்துங்க, குமரன் திருப்பூர் குமரன் மன்றமாக நடத்துங்க. ஆனால் எல்லா அமைப்பும் அப்படி அப்படியே இருக்கணும். இது எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த கூட்டமைப்பு, அனைத்து முதலியார் வேளாளர் கூட்டமைப்பு. அதில் உங்களுடைய பவர், உங்களுடைய தலைமை, உங்களுடைய பொறுப்பு, நீங்கள் அதை கண்டினியூ பண்ணணும். அதுதான் நம்முடைய ரூட், வேர்கள். ஒரு 1000 வேர்கள் சேர்ந்து தான் ஒரு ஆலமரத்தை தாங்கி நிற்குது. அது வேர்களா இந்த அந்தந்த அமைப்புகள் நீங்கள் இருக்கணும். அந்த வேர்களுடைய எண்டு தான் மரமாக நிற்கணும். அந்த மரம் தான் இந்த வேளாளர் கூட்டமைப்பு. ஆகவே நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். நான் ஆர்நாட்டு வேளாளர் தலைவர் சொன்னார், நான் திருச்சி இப்போ முதல் கூட்டம் பென்ச்மார்க்கில் நடந்தது, ஒரு 60 பேரை வச்சு பண்ணோம். அடுத்து 2வது கூட்டமாக பென்ச்மார்க் 100-150 பேர் வச்சு பண்ணோம். 3வது காமராஜர் அரங்கத்தில் நடந்தோம். இது 4வது கூட்டம். 4வது கூட்டம் திருச்சியில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி
பண்பாட்டு கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் பூரா வந்தாங்க. அதில் 60 சங்கம் அதில் இணைஞ்சிருக்கு. அந்த கூட்டம் நடந்தது. அதற்கு அடுத்து இது 5வது நிகழ்ச்சி. இந்த 5வது நிகழ்ச்சியில் ஒரு தெளிவான முடிவுக்கு வரும். 80%, 85% நம்ம சேர்த்துருக்கோம். இன்னும் 15% நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். அதற்கு யாருக்கு என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாரும் வேணும், எல்லா சொந்தங்களும் வேணும், எல்லா இவங்களும் வேணும், எல்லா வெள்ளாளனும் வேணும், எல்லா பிள்ளைமாரும் வேணும், எல்லா முதலியார்களும் வேணும், எல்லா செங்குந்தர்களும் வேணும். அதனால நான் யார் நிகழ்ச்சிக்கும் போவேன், யாருக்கு விட்டாலும் போவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கேன். நான் 80ல் எம்எல்ஏ ஆனவன். 80 எத்தனை வருஷம் பாருங்க. எம்பி 84ல் எம்பி ஆனவன். புரட்சி தலைவரால் நான் வளர்க்கப்பட்டவன். அதுதான் அவருடைய குணங்களை நம்ம 90% கடைபிடிக்கணும்னு கடைபிடிச்சுக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வெளிப்படையா சொன்ன, அதை ஒரு தலைவர் சொன்னார், நான் திருச்சியில் பேசுறத சொன்னார். புதிய நீதி கட்சி வேணுமா, அனைத்து முதலியார் வேளாளர் கூட்டமைப்பு வேணுமானா எனக்கு கூட்டமைப்பு தான் வேணும், சொந்தம் தான் வேணும்னு சொல்லிடுவோம். அதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். போதும், எல்லா பதவியும் பார்த்துட்டோம், எல்லாரையும் பார்த்துட்டோம். பிரதமர் வரைக்கும் நம்ம பேர் சொல்லி சண்முகம் ஜின்னு கூப்பிட்ற அளவுக்கு வளர்ந்துட்டோம். போதும். அதனால் சமுதாயத்துக்கு இருக்கிற செப்டம்பர் வந்தால் எனக்கு 75வது பிறந்த நாள். எனக்கு பின்னால் நீங்கள் இந்த சங்கங்களை, இந்த அமைப்புகளை பலப்படுத்தணும். எனக்கு பின்னால் ஐசரி பின்னால் தலைமை தாங்கி இன்னும் ஒரு வருஷத்துக்கு 5 படம் பண்ணுறாரு. ஒலிம்பிக் சேர்மனாக இருக்காரு. இன்னும் நிறைய பிஸி 24 hours பிஸியில் இருக்காரு. அதனால் எனக்கு பின்னால் இவங்கெல்லாம் தலைமை தாங்கி இதை நடத்தணும். அதனால் அடுத்த தலைமுறை வேணும், அடுத்த இளைஞர்கள் வேணும். இந்த இளைஞர்களை ஒன்று சேர்க்கிற முயற்சிகளை ஒரு சகோதரி அழகாக சொன்னாங்க. அந்த சகோதரி சொன்னது மாதிரி இளைஞர்களை இந்த அமைப்புக்கும் இந்த சமுதாய இதுக்கும் நம்ம உட்கொண்டுட்டு வரணும். அதனால் நீங்கள் இதை கருத்து வேறுபாடுகளை மறந்துட்டு, எல்லாரும் சொன்னாங்களே இப்போ 10 சட்டமன்ற உறுப்பினராவது போகணும்னு சொன்னாங்க. நான் சொல்றேன், 2 மாநாடு தான். நான் 77 மாநாடு நடத்தினவன். சென்னை மாநாடு 15 லட்சம் பேர் வந்தாங்க. 15 லட்சம் பேர். அதனால ஒரு 5 லட்சம் பேரை கூட்டுறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம மற்றவங்க மாதிரி 300-500 கொடுத்தா கூட்டி போறோம் இல்லை. உணர்வு முழுக்க வெள்ளாளனை கூப்பிடுறோம், வெள்ளைமாரை கூப்பிடுறோம், மொழியாளர்களை கூப்பிடுறோம், இளைஞர்களை கூப்பிடுறோம். அதனால 2 மாநாடு நடத்தணும்னு நான் முடிவு பண்றேன், எல்லாருடைய அனுமதியோடு. ஒன்று தென் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாடு, அது அநேகமா மதுரையா இருக்குன்னு நினைக்கிறேன். அதை எல்லா தலைவர்களும் அது கொடுக்கணும். அடுத்து சென்னை நகரை மீண்டும் குலுங்க வைக்க வேண்டும். தலைநகரத்தில் இந்த 2 மாநாடு நம்ம நடத்தணும். நம்ம 1.5 கோடி மக்கள் இருக்கிறன்றத நம்ம நிரூபிச்சாகணும். அதற்கு முன்னால் நமக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்று இருக்குது. அதை எல்லாரும் சொன்னாங்க, வெள்ளாளர்னு வைக்கணும், ஒரு சிலர் முருகன் இது வைக்கணும், சந்திரன். அது நான் ஒரு ஆள் முடிவு எடுக்க முடியாது. எல்லா தலைவர்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு குடையின் கீழே வரணும். நம்ம 1.25 கோடி இருக்கோம், 2 கோடி மக்கள் இருக்கிறன்றத கொண்டுன்னு வரணும். அதில் என்ன நேம் வச்சா ஃபார்வேர்டுக்கு போயிடுவோம், என்ன நேம் வச்சா பேக்வேர்டில் இருப்போம், எந்த நேம் வச்சா எம்பிசிக்கு போகணும். அது ஒரு பிரச்சனைகள் இருக்குது. நம்மளுடைய சமுதாயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 சமுதாயங்கள் ஃபார்வேர்ட் கம்யூனிட்டியில் இருக்காங்க. அந்த ஃபார்வேர்ட் கம்யூனிட்டியிலேருந்து அவங்கள பேக்வேர்டு கொண்டு வரணும். அது தீர்மானத்தில் ஒன்று வருது. அதில் வறுமை கோட்டு கீழே முதலியார்கள்லாம் பஸ் ஓனர், தியேட்டர் ஓனர், வெள்ளாளர்கள்லாம் ஆமாம் நிலத்துக்கு சொந்தக்காரர் தான், அதிபதிகள் தான் ஒத்துக்கிறோம், கல்லூரி தலைவர்கள் தான் நடத்துகிறோம். கல்வியில் நம்ம முன்னோடியாக இருந்திருக்கோம், சமயத்திலையும் நம்ம முன்னோடியாக இருந்திருக்கோம், தமிழ்லையும் முன்னோடியாக இருந்திருக்கோம். அத்துணை நம்முடைய இவங்களும் ஆதீனங்களும் நம்மவர்கள் தான். எல்லா ஆதீனமும் பாரத பிரதமர்கிட்ட ஆதீனங்கள் கொடுத்த செங்கோலை தான் நம்ம பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கோம். ஒரு வெள்ளாளனுக்கு கூடிய ஒரு பெருமையை பாரத பிரதமர் கொடுத்திருக்கார். அதனால நாம் சமயத்திலையும் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் முன்னோடி இருக்கிறோம். ஏன் இப்போ இந்தியா முழுவதும் இன்றைய தினம் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த இடஒதுக்கீடு ஒன்று முறை இருக்குல்ல, இதை ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் அடைந்த பிறகு
இந்த நாட்டில் அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க வகுப்புவாதத்தில் என்னென்ன கம்யூனிட்டி என்னென்ன பிசி. ஆனால் நீதி கட்சி 17 ஆண்டு காலம் தென்னகத்தையே நான் 5 மாநிலத்தை ஆண்டது. அதுலதான் முதலா இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவன் ஒரு முத்துலிங்க முதலியார் தான் கொண்டு வந்தான். அவை இந்தியாவுக்கே வழிகாட்டியா நம்ம இருந்துக்கிறோம். இந்திய அரசியல் சட்டத்துக்கு முன்னாலே நம்ம முதலியார் அந்த வகுப்பாத இதுவை கொடுத்திருக்காரு. ஆகவே அதிலே நமக்கு வறுமை கோட்டுக்கு கீழே 35% பேர் 40% பேர் இன்னும் இருந்துக்கிறோம். நான் ஒரு முறை ரோட்ல போகும்போது எல்லாரும் ஓடியாந்து வண்டி நிறுத்தினாங்க. வண்டி என்ன இவ்வளவு பேர் ஓடியாராங்களே, அங்க தார் போட்டுங்கிறாங்க. சரி வண்டி நிறுத்தினேன் என்னான்னு வந்து கை கொடுத்தாங்க. கை கருப்பா இருக்குங்க, இது தாரா இருக்குன்னாங்க. இல்லை என்ன சொல்லுங்கட்டு ஒரு 5000 ரூபாய் கொடுத்து ஆளுக்கு 500 எடுத்துங்கன்னு. பணம் வேணாங்க ஐயா, நாங்கெல்லாம் வந்து ராணிப்பேட்டை NH ரோட்ல தான், நாங்கெல்லாம் வந்து முதலியார்கள் தார் வேலை செய்யறோம். அதுபோல 35-40% பேர் இன்னும் வறுமை கோட்டிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வெள்ளாளர்களும் பிள்ளைமார்களும் முதலியார்கள். அதை எப்படி நம்ம வேலை வாய்ப்புல கொண்டு போனோம், எப்படி நம்ம வந்து கல்வியில கொண்டு போனோம், எப்படி வந்து இடஒதுக்கீட்டுல கொண்டு போனோன்ற முயற்சிகளை நம்ம பண்ணோம். அதுல வறுமைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். பல எம்பிசில இருக்கிறவங்க, எஸ்சியில இருக்கிறவங்க எல்லாம் பல பேர் ஒரு வீட்டுல 5 IAS இருக்காங்க, ஒரு வீட்டுல 5 டாக்டருங்க இருக்காங்க. ஆனா வறுமை கோட்டு கீழே அந்த கம்யூனிட்டிலையும் கீழே இருக்கிறோம். அவங்களுக்கு இடஒதுக்கீடு வரணும்னா பொருளாதார அடிப்படையில தான் இந்த வகுப்பு இது இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. ஒரு ஆண்டு காலம் இருந்தது. அது எல்லா எதிர்கட்சியும் எதிர்த்ததுனால அதை வாபஸ் வாங்கினார். அதுபோல பொருளாதாரத்தில் வெள்ளாளனுக்கு பிள்ளைமார்களுக்கும் முதலியார்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை இங்க முன்மொழிய போறாங்க. அதுக்கு உங்களுடைய ஆதரவை நீங்க கொடுக்கணும். ஏன்னா வறுமை கோட்டு கீழே நம்ம மேல கொண்டு வந்தோம். அது போன்று பல்வேறு கோரிக்கைகள் நமக்கு இருக்கு. ஒரு நேம்ல எப்படி போறது, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புல. அதே போல 2 மாநாடு தான். ஒன்று தென் மாவட்டத்தில் ஒரு மோனம், அநேகமாக மதுரை தலைவர்கள்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் பண்ணுறேன்னாரு. ரகு கூட இது பண்ணுறேன்னாரு. இன்னும் போடி நம்ம இவரு கூட நிறைய உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அநேகமாக ஐயா எல்லாரும் சேர்ந்து முடிவெடுப்போம். மதுரையில் முதல் மாநாடு, 2வது சென்னை மாநாடு ஐயா. அதுக்கு பின்னால இன்னும் நிறைய இருக்கு. நம்ம வந்து இப்போ துளுவேளாளர் சங்கம் அகில இந்திய மாநாடு நடத்த போறாங்க. அதுவும் நம்ம எல்லா சொந்தங்களும் அதில் கலந்துக்குவோம். அதிலே நமக்கு எவ்வளோ முயற்சிகள் என்னென்ன பண்ணுமோ அதை நான் என்னுடைய சேவைக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் நிச்சயமா துளுவேளாளர் மாநாட்டுக்கும் நான் முன்னிருந்து நான் நடத்துறேன். அதே போல நம்முடைய செங்குந்தர் முதலியார்கள் வேலூர் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. அந்த மாநாட்டுக்கும் நிச்சயமா நம்ம சொந்தங்கள் எல்லாரும் கலந்துக்கணும். அதுக்கும் நம்முடைய தேவைகளை நம்ம பண்ணுவோம். அடுத்து நம்முடைய பண்பாட்டு கழகத்தில் 60-70 சங்கங்களும் மாநாடு நடத்தணும்னு சொல்லிங்கிறாங்க. ஐயா நீங்க தயாராகுங்க ஐயா, நாங்க தயாரா இருக்கிறோங்க ஐயா. இங்க சென்னை மாநாடை பத்தி அநேகமா அது ஐசரி தலைமையில தான் அந்த மாநாடு நடக்கணும். அதுக்கு எல்லாரும் உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும். வஉசி ஐயா அவருடைய சொன்னாங்க, நம்ம ஹரி சொன்னாரு, நிச்சயமா இந்த வெள்ளாளர் அனைத்துலக முதலியார்கள் வேளாளர்கள் கூட்டமைப்பின் கொடியில் இனி வஉசி ஐயா அவருடைய படம் இடம்பெறும். ஏன் அடுத்து புதிய நீதி கட்சியினுடைய கொடியிலேயும் வஉசி ஐயா அவருடைய படம் நிச்சயமாக இருக்கும். ஒரு தகவல் உங்களுக்கு சொல்றேன். நாம நடத்தின மாநாடு 2000 அந்த மாநாடு இப்ப நடத்திருந்தா நம்ம தான் உள்ள கோட்டையில் இருந்திருப்போம். ஒன்றும் இல்லை, என்னுடைய அருமை நண்பர் இளைய தளபதி விஜய் ஒரு 1 லட்சத்திலிருந்து ஒரு 1.5 லட்சம் பேர் கூட்டி காமிச்சாரு. ஒரு 10 லட்சம் மாதிரி தெரிஞ்சது. நம்ம நடத்துற மாநாடு குறைந்தது 5 லட்சம் பேர் மதுரையில் இருக்கணும், குறைந்தது 10 லட்சம் பேர் சென்னையில கூடணும்.
அப்போ நீங்க என்ன சொன்னீங்களோ அது நடக்கும். கூட்டமைப்புக்கே கூப்பிட்டு இந்த புதிய வேளாளர் முதலியார்களுடைய கூட்டமைப்பை கூப்பிட்டே 10 சீட்டு உங்களை தேடி கொடுத்துருவாங்க. அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதற்கு அடுத்து ஒரு வாய்ப்பு, சரி இவங்க என்ன யார் இந்த கூட்டமைப்பை கூப்பிட்டு கொடுக்குறாங்களோ, யார் புதிய நீதி கட்சியை கூப்பிட்டு கொடுக்குறாங்களோ அது ஒரு பக்கம் இருக்கும். எல்லா கட்சியிலையும் வெள்ளாளம் எங்கெங்க இருக்காம தேடுங்கன்னு நம்ம வேட்பாளர்களை நம்ம ஆளுங்க அந்தந்த கட்சியில வந்துருவாங்க மேல. சரி எல்லா வெள்ளாளரும் ஒன்னா இருக்காங்க, எல்லா முதலியாரும் ஒன்னா இருக்காங்க, எல்லா பிள்ளைமாரும் ஒன்னா ஆயிட்டாங்க, எல்லா சிவந்த முதலியாரும் ஒன்னா இருக்காங்க, எல்லாரும் ஒன்னா ஆயிட்டாங்கன்ற முடிவோட அந்தந்த கட்சியில நம்ம ஆளுங்க அங்கங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஒரு வாய்ப்பும் அதுல நிச்சயமா கிடைக்கும். இப்போ நான் வஉசி ஐயாவுடைய பெயரை நம்ம தூத்துக்குடியில அவர் எவ்வளவு சிரமப்பட்டார், எவ்வளவு போராடினார், எப்படியெல்லாம் வாழ்ந்தாருன்றதெல்லாம் இந்திய அரசுக்கும் பிரதமருக்கும் தெரியும். நான் பிரதமரிடம் ஒரு மனு கொடுத்துருக்கேன். வஉசி ஐயாவுடைய பெயர் தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு சூட்டணும்னு கொடுத்துருக்கேன். அது விரைவில் நிறைவேறும். அதுபோல் வஉசி ஐயாவுடைய சிலை பாராளுமன்ற வளாகத்திலே வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நமக்கு இருக்கிறது. அதே போல பல்வேறு பிரச்சனைகள் நாம் சந்திக்க வேண்டிய நிலைமையில இருக்கின்றோம். ஆகவே நாம் எப்படி செயலாக்க வேண்டும், எப்படிப்பட்ட இது வேண்டும் என்பதெல்லாம் நீங்கள் தான் அதை முடிவு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி